அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 12 பகுதி 1. உணவு முடிந்தது. திரு வார்கிரேவ் அவரது தொண்டையை செருமி காட்டினார். சன்னமான ஆனால் அதிகார குரலில் அவர் கேட்டார். இப்போதைய நிலைமையை நாம அனைவரும் மறுபடி ஒரு முறை சேர்ந்து கூடி பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்துல பேசலாமா? வரவேற்பறையில் இம்மி மறுப்பின்றி அனைவரும் ஒரு சேர ஒப்புதல் தந்தனர். வேரா தட்டுகளை அடுக்கும் வேளையில் இறங்கினார். நான் எல்லாத்தையும் கழுவிடுறேன் என்றார். நாங்க எல்லாத்தையும் குழாயடி வரை எடுத்துக்கிட்டு வரோம் என்றான் பிலிப். தேங்க்ஸ் பா. தன் இருக்கையில் நின்று எழுந்த எமிலி பிராண்ட் அப்படியே சட்டென்று உட்கார்ந்து விட்டார். ஆ என்றார். என்னாச்சே பிராண்ட் என்றது நீதிபதி. மன்னிச்சிடுங்க வேரா, உங்களுக்கு உதவதான் எழுந்தேன். ஆனால் எப்படின்னு தெரியல, திடீர்னு கொஞ்சமா தலை சுத்துது என்றார் எமிலி பிராண்ட். தலை சுத்துதா? டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் எமிலி வரை வந்து கேட்டார். இருக்கலாம், தாமத அதிர்ச்சி. இதுக்கு ஏதாவது மருந்து? நான் வேண்டாம். வெடித்த வெடி போல அவரது வாயில் இருந்த அந்த வேண்டாம் வெளிப்பட்டது. ஒவ்வொருவரையும் இது பெண்ணுக்கு தள்ளியது. எமிலி முகத்தில் பயமும் சந்தேகமும் ஒரு சேர இருந்ததை காண முடிந்தது. இதனால் டாக்டரின் முகத்தில் சிகப்பு கூடியது. உங்க இஷ்டம் எமிலி என்றார் அவர். நான் எதையும் எடுத்துக்க விரும்பலை. எதையும். நான் கொஞ்சம் இப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கேன், தலை சுத்தல் போற வரைக்கும். ப்ளீஸ். சாப்பாட்டு மேஜையை சுத்தம் செய்து முடித்தனர். நான் வீட்டு வேலைகளில் அதிகம் ஈடுபாடு கொண்டவன் வேரா, நான் உங்களுக்கு உதவுறேன் என்றார் ஃப்ளோர். இதற்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். எமிலி பிராண்ட் மட்டும் தனியாய் அறையில் விடப்பட்டிருந்தார். அவ்வப்பொழுது குழாயடியிலிருந்து கலப்பட குரல்கள் வருவது இவருக்கு கேட்டது. தலை சுற்றல் விலகி கொண்டிருந்தது. இப்பொழுது அவருக்கு அசூசையாவும் மயக்கமாகவும் தோன்றியது. உடனடியாய் தூங்கிவிடும் நிலைக்கு ஆனார் அவர். அவரது காதுகளில் உஸ் என்ற புது ஓசை கேட்டது. காதடைப்பா? அல்லது இந்த அறையிலேயே இப்போது புதிதா இந்த சத்தம் உண்டாகியிருக்கின்றதா? அது எப்படி? அவர் நினைத்து கொண்டார். காதருகில் ஈ வட்டம் அடிப்பது போல, தேனி போல ஏதோ ஒன்று. தேனடை தேனி போல. தற்போதைய தேனியை அவர் பார்த்தார். அது ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே வட்டமிட்டு கொண்டிருந்தது. இன்று காலையில்தான் வேரா கிளார்டன் தேனி பற்றி பேசியிருந்தார். தேனி, தேனடை, தேன். இவருக்கு தேன் பிடிக்கும். தேனடையில் தேனி. அதனை நீண்ட குச்சி கொண்டு இறுக்கி அழுத்தி பிழிந்து சிறு பையுக்குள் பிடித்து சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் யாரோ இந்த அறைக்குள் இருக்கிறார்கள். யாரோ முழுக்க முழுக்க நனைந்து உடலும் உடையும் நீர் கொண்டு சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய். பேட்ரிஸ் ட்ரெய்லர் ஆற்றிலிருந்து அப்படியே எழுந்து வந்ததை போல. எமிலி செய்ய வேண்டியது எல்லாம் வெறுமனையே தலையை திருப்ப வேண்டும், அவ்வளவே. யார் அது என்று பார்த்து விடலாம். ஆனால் அவரால் தலையை திருப்ப முடியாமல் போயிற்று. வாய் திறந்து யாரையாவது அழைத்து விட்டால் கூட போதும். ஆனால் அவரால் குரல் எழுப்பி கத்த முடியாமல் ஆயிற்று. யாரும் இங்க இல்லை. இவர் மட்டும்தான் தனியாய், தன்னந்தனியாய். இவருக்கு காலடிகள் படு துல்லியமாய் கேட்டன. மிருதுவாய் இழுத்து நழுவும் காலடிகள். பின்பக்கமாய் இவரை நெருங்கி நெருங்கி வரும் அடிச்சுவடுகள். மூழ்கி எழுந்து நடக்கும் ஒரு பெண்ணின் பிறழும் நடை. அதிக ஈரமான சதுப்பு பகுதியின் வாசம் அவருடைய மூக்குக்குள் இப்பொழுது நுழையத் தொடங்கியது. ஜன்னல் கம்பிகளுக்கு இடையில் புகுந்த தேனியின் உஸ் உஸ் உஸ். பிறகு அவர் குத்தலை உணர்ந்தார். அந்த தேனி
அவருடைய கழுத்தின் ஒரு பக்கத்தில் கொட்டிவிட்டது போல. பகுதி 2. வரவேற்பறையில் எமிலிக்காக காத்து கொண்டிருந்தனர் அனைவரும். நான் போய் அவங்களை கைத்தாங்களா கூட்டிட்டு வரட்டுமா என்றார் கிளார்தன். 1 நிமிஷம் என்றார் புளோர். வேரா, உட்கார். அனைவரும் புளோரையே விசாரணை பார்வை பார்த்தனர். எல்லோரும் கவனமா கேளுங்க. என் கருத்து இது. இந்த கொலைகளின் காரணக்கர்த்தா யார் என்பதற்கு நீண்ட தூரம் நம் பார்வையை நாம் ஓட்டி தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் சமையலறை பக்கம் நம்முடைய பார்வையை செலுத்தினாலே போதும். அத்தனை பக்கத்துல விடை இருக்கு. சத்தியம் பண்றேன், முகவரி இல்லாம நாம தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது அவங்களை தான். இதையெல்லாம் செய்ய இலக்கு. ஆம்ஸ்ட்ராங் கேட்டார். ரிலீஜியஸ் மேனியா, மத பைத்தியம். நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இது நிச்சயம் சாத்தியமே. எதிரா சொல்ல என்கிட்ட எதுவும் கிடையாது. ஆனா நினைவிருக்கட்டும், நம்ம கிட்ட எவ்வித நிரூபணங்களும் இல்லை. இப்படி சொல்ல, நாங்க உணவு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த போது அவங்க ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க. ஆமா, அவங்க கண்கள் சொன்ன வேரா நடுங்கினார். இதெல்லாம் வச்சு அவங்கள ஒட்டு மொத்தமா எடை போட முடியாது. நாம எல்லாருமே இப்ப அவங்கள மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு அலையிறோம் என்றான் லாம்பர்ட். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்றார் புளோர். அந்த கிராம்போன் இசைத்தட்டு விஷயத்துக்கு இன்னமும் விளக்கம் சொல்லாத ஒரே ஒரு ஆள் அவங்க தான். ஏன்னா விளக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒன்றும் கிடையாது. தனது நாற்காலியை கொஞ்சம் நெருக்கமாய் இழுத்து கொண்டு, வேரா, இது முழு உண்மை கிடையாது. அவங்க பிறகு ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க என்றாள். வார்க்ரேவ் கேட்டார். அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க வேரா? பெட்ரிஸ் டெய்லரின் கதையை மறுபடியும் சொன்னார் வேரா. கேட்ட ஜட்ஜ் வார்க்ரேவ் விவரித்தார். சுத்தமான நம்பகமான கதை. இதை அப்படியே தடை சொல்லாம ஒப்புக்க எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் கிடையாது. இந்த விஷயத்துல அவங்க எடுத்த முடிவுக்காக குற்ற உணர்வால அவங்க அவதிப்பட்ட மாதிரியோ அல்லது சாதிச்சிட்டோம் என்கிற இரக்கமற்ற சந்தோஷத்துல இருந்த மாதிரியோ தோணுச்சா? இப்படி எந்த மாதிரியும் அவங்க இல்லை என்றார் வேரா. அவங்க கொஞ்சம் கூட அசைக்கவே படல. கருங்கல் போன்ற இதயம், இறைவனால் அனுப்பப்பட்ட இந்த கன்னிகளுக்கு என்றார் புளோர். மணி இப்போ 11 ஆக போகுது என்றார் ஜட்ஜ். இங்கே வர சொல்லி எமிலிக்கு ஆள் அனுப்ப வேண்டியதுதான். இவ்வளவு நேரம் நான் சொன்னதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க போறதில்லையா என கேட்டார் புளோர். ஜட்ஜ் திரும்பி அவரை பார்த்தார். என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு என் கண்களுக்கு எதுவும் தெரியல. நம் சந்தேகங்கள் எல்லாம் இந்த நொடி வரை சந்தேகங்களே. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்கை வெகு நெருக்கமான முறையில் எமிலியின் நடவடிக்கைகளை கண்காணிக்க கேட்டுகிறேன். ஒரு டாக்டரா அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்போதைக்கு கிளம்பி சமையல் அறைக்கு போவோம். அனைவரும் எந்த நாற்காலியில் எமிலியை விட்டுவிட்டு வெளியேறிந்தார்களோ அதில் எமிலி இருப்பதை எல்லோரும் பார்த்தனர். பின்பக்கமாக நுழையும் போது வித்தியாசமாய் எதுவும் அவர்களுக்கு தென்படவில்லை. இத்தனை பேர் அறைக்குள் நுழைவதை குறித்து அவரிடம் எவ்வித துணுக்குரலும் உருவாகவில்லை என்பதை தவிர. நெருங்கிய பிறகு அவர்கள் எமிலியின் முகத்தை பார்த்தனர். இரத்த வெள்ளத்தில் முக்கி எடுக்கப்பட்டிருந்தது அது. நீல இதழ்கள், வெறித்து அடங்கிய கண்கள். புளோர் சொன்னார், ஓ கடவுளே, இவங்க இறந்தாச்சு.